வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 14வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 375. இன்றைக்கி நம்ம காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு பவுல் ஓட்ஸ் உப்மாவும் ஒரு முட்டையும் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ஓட்ஸ் உப்மா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த உப்மாவுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வறுத்துக்க போகிறோம். மணம் வர வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்கணும். ஓட்ஸை வறுத்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் நறுக்கின கேரட், ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்கிற காயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடலாம். இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இதோ காய் வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஓட்ஸ் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோ நம்மளோட ஸ்கிராம்பிள்டு முட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு பவுல் அளவுக்கு ஓட்ஸ் உப்மா, அப்புறம் ஒரு வறுத்த முட்டை. இந்த ஒரு பவுல் ஓட்ஸ் உப்மா உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 கிராம் வரும். இந்த ஓட்ஸ் உப்மாவில் 7.8 கிராம் ப்ரோட்டீனும் 13 கிராம் ஃபேட்டும் 30 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 7.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஒரு வறுத்த முட்டை கிட்டத்தட்ட 60 கிராம் வரும். இதில் 7 கிராம் ப்ரோட்டீனும் 7.8 கிராம் ஃபேட்டும் 1.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. இன்றைக்கி நம்ம காலையில் ஸ்நாக்ஸுக்கு மொச்சை சுண்டல் சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 127. இப்போ நம்ம இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு காஞ்ச மொச்சை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முன்னாடியே ஊற வைக்கணும். ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. இதோ மொச்சை நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மொச்சை முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ மொச்சையை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதுலேருந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு மொச்சை எடுத்துக்குவோம். இந்த 1/2 கப் மொச்சை கிட்டத்தட்ட 100 கிராம். இதில் 5.1 கிராம் ப்ரோட்டீனும் 6.7 கிராம் ஃபேட்டும் 8.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 10 கிராம் ஃபைபரும் இருக்குது.
அடுத்ததாக நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம லஞ்சோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 352. இன்றைக்கி நம்ம ஒரு பவுல் அளவுக்கு கேரட் ரைஸ் சாப்பிட போகிறோம். வாங்க கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், பருப்பு ரெண்டும் நல்லா நிறமாறட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 4-5 உடைச்ச முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு நல்லா வறுபடணும். இப்போ இதில் 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் நறுக்கின வெங்காயம், இதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம துருவின கேரட் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் துருவின கேரட். இப்போ கேரட் வேகணும், நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துருங்க. கேரட் நல்லா வதங்கினதும் வேக வச்ச சாதம் 2 கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே தண்ணியும் சேர்த்துறாதீங்க, விசிலும் ஜாஸ்தி விட்டுறாதீங்க, அப்போ தான் சாதம் நல்லா வரும். இப்போ இதை நல்லா கலந்து விடணும். இதோ சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதோ நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி. நம்ம இன்றைக்கி ஒரு பவுல், அதாவது 250 கிராம் அளவுக்கு கேரட் ரைஸ் எடுத்துக்க போகிறோம். இதில் 8 கிராம் ப்ரோட்டீனும், 6.9 கிராம் ஃபேட்டும், 58.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 5.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கான வெள்ளரிக்காயில் 0.7 கிராம் ப்ரோட்டீனும், 0.1 கிராம் ஃபேட்டும், 3.8 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 0.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம அடை தோசையும் தக்காளி சட்னியும் எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 164. இப்போ அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தோசைக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இப்போ அரிசி பருப்புலாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இதோ நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் புளிக்க வைக்காமல் கூட தோசை ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட போகிறேன். இதோ நல்லா பொங்கிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நறுக்குன 1/2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். மாவு இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடான கல்லில் இந்த தோசையை ஊற்றிடலாம்.
தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோ நம்மளோட தோசை ரெடி. இதை வெளியே எடுத்துடலாம். இந்த தோசைக்கு தக்காளி சட்னி தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பேனில் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வறுப்பட்டதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு 2 வறுப்பட்டதும் ஒரு சின்ன துண்டு நறுக்கின இஞ்சி, ஒரு 7-8 பல் சின்ன சைஸ் பூண்டு சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. பூண்டு வதங்கினதும் நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கை நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதோ இது நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதும் நம்ம அரைக்க போகிறோம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 4-5 தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிய வேகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணுங்க, சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ தக்காளி இப்போ வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி. நம்ம இன்றைக்கி நைட்டு சாப்பாட்டுக்கு 2 அடை தோசையும் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சட்னியும் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 அடை தோசையில் 4.2 கிராம் ப்ரோட்டீனும் 4 கிராம் ஃபேட்டும் 18.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 2.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. 3 பெரிய ஸ்பூன் தக்காளி சட்னியில் 0.6 கிராம் ப்ரோட்டீனும் 2.7 கிராம் ஃபேட்டும் 3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.9 கிராம் ஃபைபரும் இருக்குது. மொத்தத்துக்கு இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக நம்ம 1034 கேலரிஸ் சாப்பிட்ருக்கோம். ஸோ இன்னையோட நம்மளோட டயட் பிளான் முடியுது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்களும் டயட் பிளான் ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. இந்த 2 வார வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.